ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். நேற்று நான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலையில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு செய்கிற ரெசிபிஸ் தான் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது கீரை கடைஞ்சிருக்கேன், அரைக்கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்து பேபி பொட்டாட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். இது 3 டிஷ்ஷஸ் வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இன்றைக்கி கடையிறதுக்கு அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். ஒரு கட்டு எடுத்தேன் அரைக்கீரை. அதை நான் நைட்டே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலையில் டைம் இல்லாதனால நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மண்சட்டியில் தான் நான் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சேன்னா கீரைக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு பூடு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் எல்லாத்தையும் நான் முழுசாக தான் சேர்க்குறேன். கீரை வெந்து வரும்போது நம்ம கடையும் போது எல்லாமே நல்லா மசிஞ்சிடும். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கீரையும் இப்போ இதோட சேர்த்துடலாம். இது எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். கீரை நல்லா வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மத்த வச்சு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்த பிறகு நம்ம மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரையை. இப்போ கீரைக்கடையில் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேருங்க, நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிறத சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை வத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்ததை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ கீரை கடையில் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பேபி பொட்டாட்டோஸ் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொட்டாட்டோஸ் தான் நான் வாங்கினது. இதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நான் இதில் இப்போ இதோட கொஞ்சம் உப்பு போடுறேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டேன்னா உருளைக்கிழங்கு உள்ளேலாம் போய் அதுக்குள்ளே உப்பு பிடிக்காது. அதனால் இப்போயே நான் கொஞ்சம் போட்டு வேக வைக்கிறேன். 3 விசில் விட்டேன்னா நம்மளுக்கு இந்த பொட்டாட்டோ நல்லா வெந்து வந்துடும். மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். பொட்டாட்டோலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, பட்டை வத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயில் வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கரிஞ்சு போகாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டாட்டோ இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போகிறேன். ஏன்னா மசாலாலாம் போட்டனால கொஞ்சம் உப்பு பத்தாதனால கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பேபி பொட்டாட்டோ ஃப்ரையும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் புளிக்குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கிறனால பூரா எண்ணெயெல்லாம் தெறிக்குது. அவசரத்தில் செய்யும்போது எல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்து குழம்பு வச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதே எண்ணெயிலே தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு வைக்கும்போது எப்போதுமே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை வத்தை, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கினதை எடுத்து சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போதே நம்மளுக்கு புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரும்போது நம்மளுக்கு கிரேவியும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டேன். நல்லா கொஞ்சம் வதங்கினோடனேயும் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துடலாம்.
புளி குழம்புனாக்கா நமக்கு நல்லா புளி கொஞ்சம் வேணும், அதனால 2 தக்காளி நான் பெருசாகவே சேர்த்துறேன். சின்னதாக இருந்தால் 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன், சின்னதாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம புளிக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அது இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சது குழம்பு. இப்போ நம்ம இதில் புளியை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், இந்த அளவுக்கு புளியும் சேர்க்குறேன். புளிப்பு நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ புளி சேர்த்த பிறகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு நான் இதில் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் தான் எடுத்து சேர்த்துக்கேன். வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சோடனே நம்மளுக்கு நல்லா கொதி வந்து கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா கெட்டியான ஒரு புளிக்குழம்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. புளிக்குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சு பாருங்கள். உரப்பு கம்மியாக வச்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது. டிஃபனுக்காக நான் இன்றைக்கி இட்லி பண்ணியிருக்கேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். கீரையெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க சாப்பிடாத காய்கறி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட நம்ம பார்க்கலாம்.